அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருச்சியில் அல் ரவுலா டிராவல்ஸுண்டு 15-20 லட்சம் மேலே உம்ராவுக்கு அனுப்பி வைக்கிற உம்ரா செல்கிற மக்களிடம் லட்சம் கணக்கில் மோசடி செஞ்சுருக்காங்க. இது விழிப்புணர்வுக்காக உள்ள பதிவு. நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் மக்களே, உஷாராக இருங்க. அதாவது காசு கொடுத்து ஏமாறாதுங்கள். எந்த வெளிநாடு பயணங்களிலும் ஏற்பாடு செய்து வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக சொல்லி அவசரப்பட்டு தீர விசாரிக்காமல் பணத்தை கொடுத்து ஏமாறாதீர்கள். உம்ரா ஹஜ்ஜிக்கும் இப்போ ஏமாற்று பேர் வழிகள் ஏமாற்ற ஆரம்பித்து விட்டார்கள். ஹஜ்ஜி யாத்திரை நல்ல இறைவனுடைய கடமைகளாகப்பட்ட ஹஜ்ஜி யாத்திரைக்கும் உம்ரா செய்ய வழிமுறைக்கும் மக்கள்கள் ரொம்ப நேர்த்திக்கடன் ஆசையோட கனவுகளுக்கு அவங்க உம்ரா செய்வதற்கு நிறைவேற்ற அல்லாவுக்காக நன்மைகளை தேட அல்லாவுக்காக நிறைவேற்றும் கடமைகளுக்கும் பணத்தை வாங்கி மோசடி செய்கிறார்கள். அயோக்கிய கும்பல்களுக்கு தகுந்த பாடம் கொடுக்கவும். அதாவது இதே மாதிரி விழிப்புணர்வோடு இருங்கள். லட்சக்கணக்கில் ஏமாந்து பாதிக்கப்பட்டவங்க தவிச்சு கொண்டு இருக்கிறார்கள். இந்த காணொலியை பார்த்து எல்லாரும் நல்ல இடத்துலையா ஆபீஸில் பணத்தை கட்டி உம்ரா செய்யுங்கள். ஹஜ்ஜி கடமைகளை நிறைவேற்றுங்கள். உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு போகிற ஐடியா கிடையாது. எனக்கு நாளைக்கு மறுநாள்லாம் கிடையாது. பாத்துங்க, இந்த மாதிரி திருடங்களை நம்பி நீங்க காசு அவரை குத்துட்டு அங்கங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பெரிய திருடனுங்க பாருங்க. இவங்க முஸ்லீம்ன்ற ஒரு சமுதாயத்துக்கு கேடு. இவங்க எல்லாம் கேடு. இவங்க எல்லாம் இருங்க பாய், இதெல்லாம் போடுங்க. 4 பேர் தெரியணும் பாய். அப்பதான் இந்த மாதிரி திட்டு பசங்களை நம்பி கொடுக்க மாட்டான் எவனுமே. இவெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இது போட்டுன்னு போர்வை போட்டு சுத்தின்னு இருக்கான். இவெல்லாம் இவன் குடும்பம் எல்லாம் எப்படி இருக்கும்? எனக்கு இன்னைக்கு பேமெண்ட் எனக்கு கொடுக்குற மாதிரி பாக்கணும். அவ்வளவுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் சாதிக் பாய் அப்துல்லா பாய். நான் 13,20,000 கொடுத்திருக்கேன். இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. நீங்க வெள்ளிக்கிழமை கொடுத்தாலும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இங்க தான் இருப்பேன். எனக்கு சாப்பாடு எல்லாம் நீங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அதெல்லாம் நான் போக மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் போக மாட்டேன். கழுத்தெடுத்து எங்கனே மோத்தா போனாலும் இங்க மோத்தா வேணாம். அவ்வளவுதான் என் பதில். என் கழுத்தெடுத்தாலும் இங்கதான். அந்த பணம் வாங்காம நான் போக மாட்டேன். அதுக்கு இவங்க தான் பொறுப்பு. அதை சொல்லுங்க. பொறுப்பு நீங்க தான். எனக்கு எல்லா என்ன நடந்தாலும் பொறுப்பு தான். நான் வேண்டே எனக்கோ என் குடும்பத்துக்கு பிரச்சனை, எனக்கோ என் குடும்பத்துக்கு பிரச்சனை நடந்தா நீங்க தான் பொறுப்பு. நாளைக்கு என் உயிருக்கு நான் வேண்டியோட செய்வேனா? என் கையெடுத்துக்குவேன். என் உயிருக்கு ஏதாவது நான் போக மாட்டேன். 1,40,000 வாங்கிருக்கீங்க. 2 பாஸ்போர்ட்டும் வாங்கிருக்கீங்க. இப்போ நவம்பர் மாசம் போறேன்னு சொல்லிருக்கீங்க. நீங்க இப்பவே எப்படி இருக்கு, நவம்பர் எப்படி முடியும்? தயவு பண்ணி என்கிட்ட கொடுத்துருங்க. சாதிக் பாய், நான் ஆம்பூர்ல வந்திருக்கேன். என்கிட்ட இன்னைக்கு காலையில 7 மணிக்கு 2 சைல்டு 5 பெரியவங்களை ஏத்துறதா சொல்லி 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன். 3 லட்சம் ரூபாய் இப்ப ரிட்டர்ன். நீ என்ன சொன்னாலும் போக மாட்டேன். கழுத்தெடுத்து எங்கனே மோத்தா போனாலும் இங்க மோத்தா வேணாம். அவ்வளவுதான் என் பதில். என் கழுத்தெடுத்தாலும் இங்கதான். அந்த பணம் வாங்காம நான் போக மாட்டேன். அதுக்கு இவங்க தான் பொறுப்பு. அதை சொல்லுங்க. பொறுப்பு நீங்க தான்.
எனக்கு எல்லா வழியும் என்ன நடந்தாலும் பொறுப்பதான். நான் வேண்டே எனக்கு இல்லைங்க. எனக்கோ என் குடும்பத்துக்கு பிரச்சனை எனக்கு இல்லைங்க. எனக்கோ என் குடும்பத்துக்கு பிரச்சனை நடந்தா நீங்க தான் பொறுப்பு. நாளைக்கு என் உயிருக்கு நான் வேண்டியோட செய்வேனா என் கையை எடுத்துக்குவேன். அப்படிலாம் செய்வேன். என் உயிருக்கு ஏதாவது சேவை பொறுப்பு அந்த ராம நான் போக மாட்டேன். ஒரு லட்சத்து 40 ரூபா வாங்கிருக்கீங்க. இப்போ நவம்பர் மாசம் போறேன்னு சொல்லிருக்கீங்க. நீங்க வந்து இப்போவே எப்படி இருக்கு, நவம்பர் எப்படி முடியும் சொல்லுங்க. முடியாது. எனக்கு பணம் கொடுத்துட்டு நான் வேற டிராவல்ஸ் போய்க்கிறேன். எனக்கு அமௌண்ட் கம்மி தான், 1,40,000 தான், ரொம்ப அமௌண்ட் கிடையாது. அதுக்காக தயவு பண்ணி என்கிட்ட கொடுத்துருங்க. நான் சாதிக் பாய், நான் ஆம்பூர்ல வந்திருக்கேன். என்கிட்ட இன்னைக்கு காலையில 7 மணிக்கு 2 சைல்டு 5 பெரியவங்களை ஏத்துறதா சொல்லி 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன். 3 லட்சம் ரூபாய் இப்ப ரிட்டர்ன் டிக்கெட் போறேன், விசா வரும்னு சொல்லி வாங்கினீங்க. ஆனா இது வரைக்கும் வரல. 3 லட்சம் ரூபாய் இப்ப ரிட்டர்ன் டிக்கெட் போறேன், விசா வரும்னு சொல்லி வாங்கினீங்க. ஆனா இது வரைக்கும் வரல. என்கிட்ட எவ்வளவு வாங்கியிருக்கீங்க? 5 லட்சம். எனக்கு திருப்பி கொடுத்துருங்க, தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துருங்க. ஏன்னா வந்து என்ன நம்பி கொடுத்த அந்த ஹாஜிங்க வந்து சும்மா விட மாட்டாங்க. இது அப்படியே ரெக்கார்ட் ஆகிருக்குது. இல்ல நான் தான் சொல்லிட்டேன். நீங்க போதா நாளைக்கு எதுல வருதுன்னு மட்டும் பாருங்க. நீங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ எடுத்து நீங்க வைரல் ஆக்கி போவோம். நீங்க கொடுத்துருங்க, நாங்க பாட்டு போயிட்டு இருக்கோம். ரெடி பண்ண முடியல. அதான் இப்ப சரி, ஏன் வாங்குனீங்க? நான் என்ன சொல்றேன், உங்களால ரெடி பண்ண முடியல. நீங்க எவ்வளவு வாங்கிருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்க. என்கிட்ட இருந்து எத்தனை லட்சம் வாங்கிருக்கீங்க? 5 பேத்துக்கு 6 பேர். பாய் நீ தள்ளி வாங்க. அடுத்தா பேசுங்களா? வாங்க பாய். அடுத்து யாருங்க? மெயினே அவர் தான். செங்கல்பட்டு வரேன். உங்களுக்கு நான் 11 பேர் 12 பேருக்கு 11,60,60,000 ரூபாய் கேஷ் இது செக்கை கேட்டீங்க. எல்லாமே டிரான்சாக்சன் பண்ணி கொடுத்துட்டேன். எல்லாமே எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்கு. வாங்கினீங்க. அது எப்ப எனக்கு கொடுக்குறீங்க? இப்ப எங்களுக்கு போற ஐடியா கிடையாது. ஏன்னா நீங்க சொல்லி ஏமாத்திட்டீங்க. அந்த அந்த தகுதி உங்களுக்கு கிடையாது. என்ன இப்ப அது எப்ப மட்டும் கேட்குவாங்க. இல்ல இல்ல இது நேர்ந்து. அதனால எங்களுக்கு இப்ப போற ஐடியா கிடையாது. ஏன்னா நீங்க ஏமாத்திட்டீங்க, சீட்டிங் பண்ணிட்டீங்க. இது வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இது சீட்டிங் கேஸ்ல இந்த 2 பேர் தான் பொறுப்புதாரி. அதனால எனக்கு இப்ப பேமெண்ட் எப்ப கொடுக்குறீங்க? எங்களுக்கு போற ஐடியா கிடையாது. எனக்கு வந்து நாளைக்கு மறுநாள்லாம் கிடையாது. பாத்துங்க, இந்த மாதிரி திருடங்களை நம்பி நீங்க வந்து காசு வர குத்துட்டு அங்கங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பெரிய திருடனுங்க பாருங்க. இவங்க வந்து முஸ்லீம்ன்ற ஒரு சமுதாயத்துக்கு கேடு. இவங்க எல்லாம் கேடு. இவங்க எல்லாம் இருங்க பாய், இதெல்லாம் போடுங்க. 4 பேர் தெரியணும் பாய். அப்பதான் இந்த மாதிரி திட்டு பசங்களை நம்பி கொடுக்க மாட்டான் எவனுமே. இவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இது போட்டுன்னு போர்வை போட்டு சுத்தின்னு இருக்கான். இவெல்லாம் இவன் குடும்பம் எல்லாம் எப்படி இருக்கும்? எனக்கு வந்து இன்னைக்கு பேமெண்ட் எனக்கு கொடுக்குற மாதிரி பாக்கணும். அவ்வளவுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் சாதிக் பாய், அப்துல்லா பாய். நான் வந்து 13,20,000 கொடுத்திருக்கேன்.